புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்த வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துக்கான முக்கிய மாநில நிர்வாகிகள் இப்போது நியமிக்கப்பட்டுள்ளனர். விசிகாவில் இருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா, அதிமுகவில் இருந்து விலகிய நிர்மல்குமார் உட்பட 19 பேருக்கு முக்கிய பதவிகளை விஜய் வழங்கியுள்ளார். இது தொடர்பாக விஜய் வெளியிட்ட அறிக்கை, தமிழக வெற்றிக் கழகத்தை அமைப்பு ரீதியாக வலுப்படுத்தும் வகையிலும் வலுவான தேர்தல் பிரச்சார கட்டமைப்பை உருவாக்கும் வகையிலும் புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுகின்றனர். அவர்கள் விவரம்: ஆதவ் அர்ஜுனா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர், சிடிஆர் நிர்மல்குமார் துணை பொதுச் செயலாளர், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவு, ஜெகதீஷ் தலைமை கழக இணை பொருளாளர், ராஜ்மோகன் கொள்கை பரப்பு செயலாளர், லயோலா மணி என்ற மணிகண்டன் கொள்கை பரப்பு இணை செயலாளர், சம்பத்குமார் கொள்கை பரப்பு இணை செயலாளர், கேத்ரின் பாண்டியன் கொள்கை பரப்பு இணை செயலாளர், வீர விக்னேஸ்வரன் செய்தி தொடர்பாளர், ரமேஷ் இணை செய்தி தொடர்பாளர், ஜெயபிரகாஷ் ஐடி விங் ஒருங்கிணைப்பாளர், குருச்சரன் ஐடி விங் இணை ஒருங்கிணைப்பாளர், ரஞ்சன்குமார் ஐடி விங் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் குருமூர்த்தி என்பவர் சோசியல் மீடியா பிரிவு ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். ராம்குமார், வெங்கடேஷ், நிரேஷ்குமார், அறிவானந்தம், விஷ்ணு, புளோரியா, இமாக்குலேட் ஆகியோர் சோசியல் மீடியா பிரிவின் இணை ஒருங்கிணைப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டுள்ளவர்கள் அனைவரும் எனது உத்தரவு மற்றும் ஆலோசனைக்கு இணங்க பொதுச் செயலாளர் ஆனந்த் வழிகாட்டுதல் படி கட்சிப் பணி செய்வார்கள். தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள ஆதவ் அர்ஜுனா அரசியல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியுடன் இணைந்து அவரது அரசியல் வியூகங்களை பின்பற்றி தேர்தல் பிரச்சாரங்களை வடிவமைத்து தேர்தல் மேலாண்மை பணிகளை மேற்கொள்வார். கட்சியினர் அனைவரும் புதிய நிர்வாகிகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று விஜய் கூறியுள்ளார். இதேபோல் 3வது கட்டமாக தவேகாவின் 19 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் துணைத் தலைவர்கள், இணை செயலாளர்கள், பொருளாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கும் அவர் நிர்வாகிகளை நியமனம் செய்துள்ளார்.